தமிழக அரசியலே இப்போ விஜயோட கடைசி படத்தை சுத்திதான் இருக்கு. இப்போ முழு நேர அரசியல்வாதியா மாறிட்ட விஜயோட கடைசி படம் வெளியாகுமா ஆகாதான்னு ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட சென்சார் சான்றிதழ் தொடர்பான வழக்கு விசாரணை இப்போ ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ரசிகர்கள் எல்லாரும் தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சீரியஸான கேப்ல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசின ஒரு விஷயம்தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங். சமீபத்துல செய்தியாளர்களை சந்திச்ச சீமான், தளபதி படத்துக்கு மட்டும் இல்ல, நான் நடிச்ச படத்துக்கும் சென்சார்ல பிரச்சனை வந்துச்சு, என் படத்துல கிட்டத்தட்ட 500 இடங்கள்ல கட் பண்ண சொன்னாங்கன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். அது தெரியல, விருப்பு வெறுப்புக்கு இயங்கும். இப்ப நான் நடிச்ச அடங்காத என் தம்பி சண்முகம் எடுத்தார். எங்க அண்ணன் சரத்குமார், நான், என் தம்பி ஜீவபிராசு கதாநாயகனா நடிச்சாப்ல. நான் ஒரு காட்சி தான் நடிச்சேன், அதுலயே 6-7 வெட்டிட்டாங்க. நீ இப்ப சொன்னல, நீ மதத்தை காத்துட்டு மனிதத்தை கொல்ல நினைக்கிற, நான் மதத்தை தவிர்த்து மனிதனை காக்க நினைக்கிறேன் அப்படின்னதை தூக்கிட்டாங்க. அதனாலதான் இப்ப ஒரு தடவை போயிட்டேன். புரியுதா? இந்த மாதிரி இதெல்லாம் அதுல 500 இடங்கள்ல வெட்டிட்டாங்க. அவ்வளவுதான். இதை கேட்டதும் தாவேகா தொண்டர்களும் இணையவாசிகளும் சும்மா விடுவாங்களா? அண்ணே, 500 கட் பண்ணா படத்துல டைட்டில் கார்டு மட்டும்தான் மிஞ்சும் அப்படின்னு மீம்ஸ் போட்டு பங்கு பண்ணிட்டு இருக்காங்க. இது இணையத்துல இப்போ பெரிய வைரல் மெட்டீரியல். சரி, ட்ரோல்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா உண்மையிலேயே இந்திய சினிமா வரலாற்றில் அதிக முறை சென்சார் கட் செய்யப்பட்ட படங்கள் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க ஒரு ஃபேக்ட் செக் பண்ணலாம். ரெக்கார்ட் படி பார்த்தா பாலிவுட்ல 2013ல வந்த கிராண்ட் மஸ்டி படம் தான் லிஸ்ட்ல டாப். அடல்ட் காமெடி படமான இதுல ஆபாசமான காட்சிகள் அதிகம்னு சொல்லி சென்சார் போர்டு கிட்டத்தட்ட 218 கட் கொடுத்ததா சொல்லப்படுது. இதுதான் இந்தியாவிலே மிக அதிகம்னு தகவல்கள் சொல்லுது. அடுத்ததா 2016ல ஷாகித் கபூர் நடிச்ச உட்டா பஞ்சாப் போதைப் பொருள் விவகாரத்தை மையமா வச்சு எடுத்த இந்த படத்துக்கு சென்சார் போர்டு 94 கட் கொடுக்க சொன்னாங்க. இது அப்போ பெரிய சர்ச்சையா வெடிச்சது. அதே போல லிப்ஸ்டிக் அண்டர் மை புர்காங்கிற படமும் அதிக சென்சார் பிரச்சனைகளை சந்திச்சது. சோ வரலாறு படி பார்த்தாலே அதிகபட்சம் 200 கட் தான் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது சீமான் சொன்ன அந்த 500 கட் கணக்கு கொஞ்சம் ஓவரா தெரியுதுன்னு நெட்டிசன்கள் கலாய்க்கிறதுல தப்பே இல்ல போல. ஒருவேளை 500 கட் பண்ணியிருந்தா அது படமா இருந்திருக்குமா இல்ல வெறும் ட்ரெய்லரா இருந்திருக்குமான்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. எது எப்படியோ ஜனவரி 21ஆம் தேதி விஜயோட படத்துக்கு விடிவு காலம் பிறக்குதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.